டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். கேரளாவில் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். இப்போ கேரளாவில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா சாரல் விழுந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட மனசு சில்லுன்னு இருக்கிற இந்த நேரத்தில் நாக்கை குச்சிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸோட பேர் பழம்பொரி. கேரளாவில் ஃபேமஸான இந்த பழம்பொரியை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கேரளா டீ கடை ஸ்பெஷல், அது நேந்திரம் பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 4 பழம் எடுத்திருக்கோம். பழமாக தான் எடுத்திருக்கோம். அதாவது பழமாக இருக்கணும், ஆனால் ரொம்பையும் கனிஞ்சியும் கொலன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அந்த நேந்திரம் பழத்தை எடுத்து இப்படி மேல் பக்கத்தை நல்லா வட்டமாக வெட்டிடுங்க. அதேமாரி கீழ் பக்கத்தையும் நல்லா வட்டமாக வெட்டிடுங்க. அந்த முனைப்பகுதியை வெட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம அதை உரிச்சுக்கலாம். வந்து இந்த நேந்திர பழத்தை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். தொலியை உரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தொலியை உரிச்சு எடுத்துருங்க. அதாவது இந்த மாதிரி திக்கா இருக்கணும். ரொம்பையும் குளன்னு இருந்துச்சுன்னா நம்ம மாவுல முக்கி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த அளவுக்கு நல்லா கிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்பையும் கனிஞ்சிருக்க கூடாது, ஆனா பழுத்து இருக்கணும். இப்ப நம்ம இதை 2 வெட்டிக்கலாம். அதாவது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா 3 பீஸாவும் போட்டுக்கலாம். ரொம்ப சிறுசா இருந்துச்சுன்னா 2 பீஸாவும் போட்டுக்கலாம். நம்ம சைஸுக்கு தக்கன எடுத்துக்கலாம். ரொம்பையும் நைஸா போட்டோம்னா மாவுல முக்கி போட முடியாது, உடஞ்சிரும். அதனால நீங்க அந்த பழத்தை பொறுத்து நீங்க இந்த மாதிரி நல்லா நேரா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சிறுசா இருந்துச்சுன்னா கூட 2 கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நீளமா கட் பண்ணியிருக்கோம். நீங்க பழம் கொஞ்சம் நீளமா இருக்கு, நமக்கு எண்ணெயில போட்டு எடுக்க கஷ்டமா இருக்கு, மாவுல முக்கி போட கஷ்டமா இருக்குன்னா இந்த பழத்தை இப்படி 2 கூட வெட்டிட்டு நம்ம அதை பாதியா கூட கீறிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா திக்கா பீஸுகள் எல்லாத்தையுமே வெட்டி நம்ம தனியாக வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம அதை முக்கி போடுறதுக்கு மாவு கரைக்க போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம். மைதா, அந்த 3 கப்பு மைதாவோட நம்ம பச்சரிசி மாவு எப்பயும் போல உள்ள நம்ம வாங்குற மாவு தான், கடையில் வாங்குற மாவு தான், அது ஒரு 1/4 கப்பு அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட சேர்த்து ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து கலருக்காக மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கோம். நம்ம எப்பயும் போல சமையல் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி வந்து 3 டேபிள் ஸ்பூனு இதோட சேர்த்துக்கலாம். அதாவது இது இனிப்பு பஜ்ஜின்னே சொல்லலாம். நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இனிப்பு பஜ்ஜின்னு சொல்லிக்கலாம். அங்கே வந்து பழம்பொரி, கேரளாவில் பழம்பொரின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இனிப்பு பஜ்ஜி கிட்டத்தட்ட பழமும் இனிப்பு, நம்ம செய்யக்கூடிய அந்த மாவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இனிப்பு வரைக்கும் அது இருக்கும். அதனால அது சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு, நம்ம சால்ட்டு தான், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி இல்லாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அப்புறம் தான் நமக்கு பஜ்ஜி வந்து நல்லா பாலிஷாக வரும். தேவை தக்கன தண்ணி வந்து ஆரம்பத்திலேயே கூட ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 சொம்பு வரைக்கும் ஊற்றிருக்கேன் தண்ணி. இன்னும் நமக்கு அந்த பக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாவு பிசையும் போது நம்ம அந்த கையிலே பிசைஞ்சா தான் நமக்கு அந்த கட்டி இல்லாமல் அந்த ஒரு பக்குவம் நமக்கு சரியாக தெரியும். இப்போ ரொம்ப கம்மியாக பிசைகிறோம் அப்படின்னா அது நம்ம கையிலே பாதி மாவு ஒட்டிடும். அதுக்காக நம்ம அந்த விஸ்கை வச்சு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக பிசைகிறதுனால நம்ம இப்படி கைட்ட பிசைஞ்சா தான் நமக்கு அந்த பக்குவம் தெரியும். ஏன்னா நம்ம அப்படியே பழகியாச்சு, அதனால நான் கைட்டே பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நல்லா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சிக்கணும். அதாவது நம்ம வந்து எப்பயும் போல் வழக்கமாக பஜ்ஜி முக்கி போடுவோம் இல்லையா, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி முடிச்சோடனே இதில் இன்னொரு
முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, இது வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய சாதாரண இட்லி மாவு, தோசை மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து நம்ம இதில் ஒரு 1/4 கப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து அந்த 1/4 கப்பு அந்த இட்லி மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா, அது வந்து நம்ம கொஞ்சம் அந்த இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிச்ச தன்மை இருக்கும். அதனால இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நல்லா உப்பி வரும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இதில் சேர்க்குறோம். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி பண்ணி கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம பழம்பொரியை போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சு எடுக்கிறதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு காய்ச்சலாக இருக்கணும், காய்ச்சலாக இருக்க எந்த அளவுக்கு முக்கி போட்டு அதை நல்லா புரட்டி விட்டு எடுக்கணும் அப்படின்ற அந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு வளவளப்பான ஒரு நேந்திரம் போல பஜ்ஜி எடுக்கலாம். வாங்க அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ எண்ணெயோட சூடுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நல்லா காய்ச்சலாக இருக்கணும். அதாவது ரொம்ப ஆவி வரக்க அளவு கூடாது. சூடு நல்லா ஏறி இருக்கணும். ஏன்னா நம்ம போட்ட உடனே அது உப்பி வரணும். ஏன்னா ஒரு 3 பஜ்ஜி போடுறோம் அப்படின்னா அந்த 3 பஜ்ஜிக்கு தக்கன அந்த எண்ணெய் சூடு இருக்கணும். இல்லை நம்ம 1 போடுறோம்னா அதுக்கு தக்கன சூடு இருக்கணும். நம்ம சூடு கம்மியாக வச்சுட்டு ஒரு 4 போட்டோம்னா எல்லாமே அப்படியே டவுன் ஆயிரும். உடனே எண்ணெய் பூரா டவுன் ஆயிரும். அப்புறம் நமக்கு அப்புறம் வந்து இந்த பஜ்ஜி வந்து நல்லா பொஃப்னு எம்பி வராது. இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு போய் டக்குன்னு முக்கிட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே ஒரு இடம் கழிச்சு அப்படியே உள்ள கொண்டு வந்தோம். அவ்வளோதான். இப்போ வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணிட்டோம்னா கூட இந்த மாதிரி முக்கி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பழம் வந்து நம்ம கையில் இப்படி பிடிக்கும்போது அது உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கணும். பிடிக்க முடியலைன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்பூன்லேயும் முக்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போட்டுட்டு அது அப்படியே சும்மா நம்ம எண்ணெய்க்கு தக்கன 2 இல்லை நம்ம எண்ணெய் கம்மியாக வச்சு போடுறோம்னா கூட இதில் நம்ம பாதி பழத்தை கூட வெட்டி கூட போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம், அதனால் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு சைடாக பபுள்ஸ் அடங்கின உடனே நம்ம புரட்டி விட்டுக்கலாம். புரட்டி விட்டோம்னா அந்த ஒரு சைடு நல்லா சைனிங்காக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைனிங்காக வந்துருச்சு. நம்ம புரட்டி விட்டுடலாம். இப்போ அந்த சைடு வேகட்டும். இப்போ நமக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு இப்போ வந்து அந்த மாவு வந்து ஓட்டை விழுந்ததுனால அந்த பபுள்ஸ் வந்து ரொம்ப அடிக்குது. ஏன்னா அது உள்ள வந்து பழத்துக்கு எண்ணெய் போனதுனால அப்படி அடிக்குது. நம்ம அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடங்கின உடனே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மேமாவு நம்ம பார்த்தோம்னாலே நல்லா வெந்து போயிருக்கும். அப்போவே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சூடு கம்மியாக வச்சு போட்டால் எப்படி இருக்கும், சூடு கரெக்டாக வச்சு போட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சூடு கம்மியாக வச்சு போட்டோம்னா இந்த மாதிரி சைனிங் இல்லாமல் சுருங்கி வரும். இந்த மாதிரி சுருங்கி வரும். நம்ம சூடு கரெக்டான அளவில் வச்சு போட்டால் தான் நமக்கு அந்த சைனிங்காக நல்லா பொப்புன்னு நல்லா எந்திரிச்சு வரும். பஜ்ஜி வந்து நல்லா பார்க்க நல்லா இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கேரளா ஸ்டைலில் பழம்பொரி, அதாவது நம்ம சொல்லணும்னா இனிப்பு பஜ்ஜினே சொல்லிக்கலாம். அந்த பழத்தில் நல்லா அவங்க ஸ்டைலில் எப்படி போடுவாங்கன்றத நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு எளிமையான முறையில் அருமையாக இன்னைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது அந்த பழம் வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்கு. அது போக நம்ம அந்த மாவுல நல்ல ஒரு அரை இனிப்பு போட்டு நல்லா அதையும் சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட், நல்லா அருமையா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.